மத்திய அமைச்சர் அனுராக் தாக்கூர் அனுமான் விண்வெளிக்கு முதலில் சென்றவர் என கூறியதால் சர்ச்சை எழுந்துள்ளது. இமாச்சல பிரதேச பள்ளியில் நிகழ்ச்சி ஒன்றில் மாணவர்களின் பதிலுக்கு பதிலளிக்காமல் புராணத்தை வரலாற்றாக கூறியதற்காக அவர் விமர்சிக்கப்படுகிறார். இது அரசியலமைப்பின் அறிவியல் மனப்பான்மையை ஊக்குவிக்க வேண்டும் என்ற பிரிவுக்கு எதிரானது என கூறப்படுகிறது. சந்திராயன் 3 விண்கலம் கடந்த 2023 ஆண்டு ஆகஸ்ட் 23 வெற்றிகரமாக நிலவில் தரையிறங்கியது. இதை கொண்டாடும் விதமாக தேசிய விண்வெளி தினம் ஒவ்வொரு ஆண்டும் ஆகஸ்ட் 23 கொண்டாடப்படுகிறது. இந்த ஆண்டும் தேசிய விண்வெளி தினத்தை ஒட்டி பிரதமர் நரேந்திர மோடி வீடியோ ஒன்றை வெளியிட்டு அதில் நாட்டின் விண்வெளித்துறையை புகழ்ந்து பேசியிருந்தார். இந்நிலையில் தகவல் மற்றும் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் அனுராக் தாக்கூர் தெரிவித்திருக்கக்கூடிய இந்த கருத்துதான் சர்ச்சையை கிளப்பியுள்ளது. இமாச்சல பிரதேசத்தில் இருக்கும் BM ஸ்ரீ பள்ளியில் இந்நிகழ்வு தொடர்பான விழா ஒன்று நடைபெற்றது. இமாச்சல பிரதேசம்தான் அனுராக் தாக்கூரின் சொந்த மாநிலம் என்பதால் இவ்விழாவில் அவரும் கலந்து கொண்டார். அப்போது மாணவர்களிடம் விண்வெளிக்கு முதலில் சென்றவர் யார் என்ற கேள்வி எழுப்பினார். அதற்கு எதிரே அமர்ந்திருந்த மாணவர்களோ ஒன்று போல் நீல் ஆம்ஸ்ட்ராங் என கூறினர். ஆனால் அதற்கு அனுராக் தாக்கூர் தெரிவித்த கருத்துக்கள் தான் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. ஹனுமானாக இருக்கலாம் என நான் நினைக்கிறேன் என அனுராக் தாக்கூர் தெரிவித்திருக்கிறார். மாணவர்களே தவறாகத்தான் சொல்லியிருக்கிறார்கள். விண்வெளிக்கு முதலில் சென்ற மனிதர் சோவியத்தின் யூரி காகரின். இவர் 1961 விண்வெளிக்கு சென்று பூமியை சுற்றி வந்தார். ஆனால் அமெரிக்காவை சேர்ந்த ஆம்ஸ்ட்ராங் 1969 விண்வெளிக்கு சென்று நிலவில் நடந்த முதல் மனிதரானார். ஆனால் அனுராக் அதை திருத்தாமல் புராணத்தை வரலாற்றாக சொல்லிக் கொடுத்திருக்கிறார். அரசியலமைப்பின் பிரிவு 51AH அரசு அறிவியல் மனப்பான்மையை ஊக்குவிக்க வேண்டும் என்று கூறுகிறது. அனுராக் கூறுகையில், அனுமானாக இருக்கலாம் என நான் நினைக்கிறேன். இது நமது பாரம்பரியம், அறிவு, கலாச்சாரம் ஆகியவை ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக எவ்வளவு முக்கியமானவை என்பதை காட்டுகிறது. நம்மை சுற்றியுள்ளவற்றை பற்றி தெரியாமலேயே பிரிட்டிஷ்காரர்கள் கற்றுத்தந்தவற்றிலேயே சிக்கிக் கொண்டு விடுகிறோம். பள்ளி முதல்வருக்கும் எல்லோருக்கும் எனது வேண்டுகோள், பாடநூல்களுக்கு வெளியே சிந்தியுங்கள். நமது தேசம், நம் பாரம்பரியம், நம் அறிவு ஆகியவற்றை பாருங்கள். அந்த கோணத்தில் நீங்கள் பார்ப்பீர்களெனில் பார்ப்பதற்கு நிறையவே இருக்கும் என தெரிவித்திருக்கிறார். அனுராக் தாக்கூரின் இந்த கருத்துக்கள் தற்போது அதிகமாக விமர்சனங்களை பெற்று வருகின்றன.